கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் உலக மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. கடந்த வாரத்துல நான் வெளியே கடந்து போனேன். மீண்டுமாக தேவன் எங்களை சுகபத்திரமாய் இங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அதற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஒருவேளை நீங்கள் பார்க்கலாம், யோசிக்கலாம், கடந்த வாரத்துல ஊழியக்காரம்மா அங்கில இருந்தாங்க, இன்றைக்கு வேற அப்படின்னு நினைச்சு பவுலடியார் சொல்றது போல எல்லாருக்கும் எல்லாமும் ஆனேன். அல்லேலூயா. யூதருக்கு யூதராகவும் கிரேக்கருக்கு கிரேக்கராகவும் எல்லாருக்கும் எல்லாமும் ஆனேன், ஆனால் கிறிஸ்துவின் பிரமாணத்தை உடையவனாய் இருக்கிறேன் என்று பவுலடியார் சொல்றது போல கிறிஸ்துவின் பிரமாணத்தை நாம் வைத்திருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை. இந்த நாளிலும் நீங்க வந்திருக்கிற காரியங்களை தேவன் அறிவார். நீங்க எப்படிப்பட்ட காரியத்துல எப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க இருக்கிறீங்க அப்படின்றத ஆண்டவன் நன்றாய் அறிவார். ஏன்னா நம்மளை உண்டாக்கினவர், நம்மளை உருவாக்கினவர், நம்மளை பேர் சொல்லி அழைத்தவர் ஆண்டவர். ஆகவே நம்மளை எல்லாம் அழைத்தவர் நம்மளை கைவிட மாட்டார். ஆமென். இந்த நாளில ஆண்டவர் அவருடைய மக்களுக்கு பேசினார். இயேசு கிறிஸ்து பேசும்போது இந்த வேதத்துல நீங்க வாசிக்கும் போது 66 புஸ்தகங்கள் பெருசா இருக்குது. இதுல நீங்க புதிய ஏற்பாடை எடுத்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் சின்ன புக்கு. ஆனா அந்த சின்ன புஸ்தகத்துல ஆண்டவர் பேசின வார்த்தைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க சில வேதாகமத்தை பார்க்கும்போது ரெட் லெட்டர் பைபிள்னு இருக்கும், சிவப்பு எழுத்துக்கள்னு. அது ஏசாமி பேசினதை மட்டுமே சிவப்பு எழுத்துக்கள்ல எழுதியிருப்பாங்க. அது ரொம்ப குறைச்சுதான் இருக்கும். அது போல ஆண்டவரே பேசின ஒரு வார்த்தைகளை இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும்போது பல சவால்கள் நிறைந்ததாய் காணப்படுகிறது. அநேகர் நம்மளை அங்கீகரிக்காம இருக்கிறாங்க. அது ஒரு காரியமா உங்களுக்கு இருக்குது. அநேக நேரத்துல நம்ம டெய்லி வாழ்க்கையை எப்படி நம்ம நடத்துவோம் அப்படின்ற ஒரு பயம் விசுவாச மக்களுக்கு இருக்கு. தினம் தினம் நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையை கடந்து போக முடியும் அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. அநேக நேரத்துல மக்கள் நம்மளை அங்கீகரிக்கலையே அப்படின்ற ஒரு காரியமும் இருக்குது இல்லையா? ஆனா இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும்படி ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு வார்த்தைகளை கொடுக்கிறார். ஒரு நேர்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்வு வாழும்படி அவர் அவர்களுடைய சீஷர்களுக்கு போதிக்கிறார், அவருடைய விசுவாசிகளுக்கு போதிக்கிறார். நேர்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்வு அப்படின்னா ஒரு பயமில்லாத ஒரு வாழ்க்கை வாழும்படி ஆண்டவர் அவரை பின்பற்றுகிற மக்களுக்கு போதிக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட வார்த்தையை நாம் கேட்கும் போது நமக்கு ஒரு பலன் உண்டாகிறது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்ப ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கதான் வந்திருக்கோம். இன்னைக்கு அந்த வார்த்தையை நம்ம கேட்கும் போது ஆண்டவர் நமக்கு ஒரு உன்னத பலத்தை தருகிறார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை. நம்ம லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 12வது அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களை நம்ம பார்க்கும்போது அங்கே ஆண்டவர் ஒரு காரியத்தை குறிச்சு பேசுகிறார். நல்ல கவனிங்க. அதுல 7வது வசனத்தை வாசி. உங்கள் தலையில் உள்ள மயிர் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். உங்கள் தலையில் இருக்கிற மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது, ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தமானவர்களாய் இருக்கிறீர்கள். பாத்தீங்களா? ஏசாமி சொல்றார், தன்னை பின்பற்றி வருகிற விசுவாச மக்களை, சீஷர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், உங்க தலையில இருக்கிற இந்த முடி பாத்தீங்களா? இந்த முடி லீஸ்ட். இது ஒரு நாளைக்கு எவ்வளோ முடி கழியும். நிறைய பேர் வேதனைப்படுவோம், ஐயோ என் முடி எவ்வளவு கொத்து கொத்தா போகுது பாருங்க அப்படின்னு சொல்லி. என்ன கொத்து கொத்தா போனா கூட நம்ம முடியில இன்னும் ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. இன்னும் நம்ம முடி என்ன ஆகல, மொட்டையாக்கப்படல, இன்னும் நம்ம முடி ஒண்ணும் இல்லாம போகல. கர்த்தர் நல்லா பாதுகாக்கிற. அப்ப ஒரு முடிக்கும் ஒரு குருவிக்கும், ஒரு குருவி அடைக்கலான் குருவி அப்படின்னு சொன்னா அது இருக்குல்ல ஒரு லீஸ்ட் பேர்ட். அதை யாருமே கவனிக்க மாட்டாங்க அந்த குருவிய. அதுக்கு இவ்வளவு காரியத்தை நான் பண்றேன் அப்படின்னா நான் உங்களுக்கு செய்வது அதிக நிச்சயம் அப்படின்றார். அல்லேலூயா. ஆக நீங்க பயப்படாதுங்க,
நீங்கெல்லாம் யாருன்னா விசேஷித்தமானவர்கள். ஏன்னு சொன்னா நீங்க யார பின்பற்றுறீங்க? உலக ரட்சகரை பின்பற்றி வருகிறீங்க. கர்த்தருக்கு மகிமை. இந்த கால வேளையில இந்த ஸ்தலத்துல வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் பேசுகிற ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னா, நீங்க இங்க யார பார்க்க வந்திருக்கீங்க? ஆண்டவரை பார்க்க வந்திருக்கீங்க, இயேசுவை பார்க்க வந்திருக்கீங்க, இயேசுவினுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கீங்க. இந்த வார்த்தை உங்களுக்கு விடுதலை கொடுக்கிற வார்த்தை. ஆமென். இயேசுவானவர் அந்த 1 முதல் 7 வசனங்களை வாசிக்கும் போது ஒரு மக்கள் கூட்டத்தை பார்க்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா அங்க எடுத்த உடனே பார்ப்போம், அந்த தருணத்தில் அநேகமாயிரம் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில் அவர் முதலாவது தம்முடைய சீஷரை நோக்கி, நீங்கள் மாயமாகிய பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். அவர் பாருங்க, ஏராளமான மக்கள் கூடி வந்திருக்காங்க. ஏசுசாமிக்கு எவ்வளவு வயசு? ஒரு 33 வயசு. 33 வயசு ஏசப்பாக்கு. அந்த நேரத்துல ஏராளமான மக்கள் அப்படியே கூடி 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 அப்படியே கூட்டம் கூட்டமா வந்து நிக்கிறாங்க. அவங்கள எல்லாம் பார்க்கும்போது ஏசாமி யார பார்த்து பேசுறாராம்? அவரை பின்பற்றி வருகிற சீஷர்களை பார்த்து பேசுகிறார். ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், நீங்க யோசித்து பாருங்க, இந்த பூமி எவ்வளவு பெருசு, இந்த பூமியில எவ்வளவு மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இந்தியாவிலே மட்டுமே எத்தனை கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. ஆனா இத்தனை கோடி மக்களிலும் யார் தெரிந்து கொள்ளப்பட்டார்களோ அவர்களை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார். அல்லேலூயா. 145 மக்கள், கோடி மக்கள்கள தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டு இயேசுவுக்கு பின்னால வருகிற மக்களை பார்த்து இயேசுவானவர் பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? மாயமாகிய இந்த மாயக்காரர்கள் யாரு? பரிசேயரை பத்தி சொல்றாரு. நீங்கள் மாயமாகிய பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். சீஷர்களுக்கு முதல்ல ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். தம்மை பின்பற்றி வருகிற பிள்ளைகளுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். என்னன்னா, இந்த உலகத்துல ஒரு புளிச்ச மாவு இருக்கு, அது நம்மளை ஏமாத்துற மாவு. அதை குறிச்சு நீங்க எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு அவருடைய விசுவாசிகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த கால வேளையில இங்க நீங்க வந்திருக்கிறீங்க. வேதம் சொல்லுகிறது, 1 சாமுவேல் புஸ்தகம் 16வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது, மனுஷன் முகத்தை பார்க்கிறார், கர்த்தரோ நம்முடைய இருதயத்தை காண்கிறார். நம்மளுடைய இருதயத்தின் காரியங்களை தேவன் அறிந்திருக்கிறபடியினால எதெல்லாம் நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் நமக்கு பேசுகிறார். இந்த வெளி வேடக்காரர்கள், இந்த பரிசேயர்கள் யாருன்னா வெளியில வேஷம் போடுவாங்க, ஆனா உள்ள எப்படி இருக்கும்னா மாயமா காணப்படும். அவங்கள நீங்க என்ன பண்ணணும்னா புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். எல்லாரையும் நீங்க என்ன பண்ணிடக்கூடாது? நம்பிடக்கூடாது. அதைத்தான் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு முதலாவது சொல்லுகிறார். அல்லேலூயா. முதலாவது அவர் சொல்றது, எல்லாரையும் நீங்க நம்பிராதீங்க. நீங்க வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 23வது அதிகாரம் 24ல இருந்து 27 வரைக்கும். குருடரான வழிகாட்டிகளே, கொசு இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விளங்குகிறவர்களாய் இருக்கிறீர்களே. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. குருடனான பரிசேயனே, போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். இந்த உலகத்துல முதலாவது விசுவாசிகள் யார பார்த்து எச்சரிக்கையா இருக்கணும்னா வெளி வேஷத்துல இருப்பாங்க. அவங்கள பார்த்து நீங்க முதல்ல எச்சரிக்கையா இருங்க அப்படின்றாங்க. அதை எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய காரியங்கள். வெளியில பாத்திரம் எப்படி இருக்கும்? சுத்தமா இருக்கும். ஆனா உள்ள எப்படி இருக்கும்? அசுத்தமா இருக்கும். அவங்க உள்ள எப்படி இருக்கும்? பொருளாசையினாலும் அநீதியினாலும் நிறைந்ததா இருக்கும். இத பார்க்கும்போது நாம கண்டுபிடிக்க முடியும். பாத்திரம், ஒரு நல்ல தங்க பாத்திரம், அந்த தங்க பாத்திரத்துல நீங்க இப்ப தண்ணி கொடுக்குறீங்க. அப்படி தண்ணி கொடுக்கும் போது பாத்திரம் தங்கமா இருக்கு, ஆனா உள்ளுக்குள்ள அசுத்தம் இருந்தா, தங்க பாத்திரம் தானே நான் குடிக்கிறேன் அப்படின்னு குடிக்க முடியுமா? அப்ப உள்ள பாத்திரத்தை சுத்தமா இருக்கும்படி ஆண்டவர் சொல்லுறாரு. இந்த மாய்மாலக்காரங்க எல்லாம் எப்படி இருந்தாங்கன்னா, நிறைய சடங்காச்சாரங்களை செய்யறாங்க.
நிறைய சடங்காச்சாரங்களை செய்யறாங்க, பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் அவங்க செய்யறாங்க. ஆனா உள்ள அவங்களுடைய இருதயம் என்னன்னா சுத்தமா இல்ல. பார்வைக்கு நீண்ட ஜெபத்தை பண்ணுவாங்க, அப்படியே உங்களை வந்து விசாரிக்கிற மாதிரி எல்லாம் வந்து நிப்பாங்க. ஆனா அதெல்லாம் பார்த்து நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நம்பிடக்கூடாது. அதைத்தான் அவர் வந்து சொல்றார். அது எப்படிப்பட்டதுன்னா வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை போல. கல்லறைய வந்து தொட்டா தீட்டு, யூதர்களுக்கு கல்லறைய தொட்டா தீட்டு. அதனால என்ன பண்ணுவாங்க, கல்லறைய அழகா வெள்ளை அடிச்சு வச்சிருப்பாங்க. கல்லறைய அழகா வெள்ளை அடிச்சு வச்சிருப்பாங்க. நல்லா கவனிங்க, இந்த கல்லறைய வெளியே பார்க்கும்போது நல்லா இருக்கும், ஆனா உள்ள நீங்க தோண்டி பார்த்தா வெறும் மண்டையோடும் எலும்பு கூடுகளுமா இருக்கும். அது போல இந்த பரிசேயர்கள் எப்படி இருப்பாங்கன்னா அந்த மாதிரியான காரியங்கள் தான் இருக்கும். அதனாலதான் ஆண்டவர் விசுவாசிகளை பார்த்து சொல்றாரு, அவருடைய சீஷர்களை பார்த்து சொல்றாரு, நீங்க இப்படிப்பட்ட மக்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள். மாத்திரமல்ல, நம்மளும் அப்படி இருக்கக்கூடாது என்பதை அவர் சொல்லி கொடுக்கிறார். அல்லேலூயா. ரெண்டாவது பாருங்க, இந்த பரிசேயர்கள் என்ன பண்றாங்கன்னா அப்படியே உதவி செய்வாங்க. உதவி செஞ்சு அதை எல்லாருக்கும் கூப்பிட்டு தார வார்த்து ஊதுவாங்க. வாசிக்கலாம். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 6வது அதிகாரம் 1வது வசனம் வாசிப்போம். மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் இடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. மனிதர் காண வேண்டும் என்பதற்காக நீங்க உங்க தர்மத்தை செய்யாதீங்க அப்படின்னு சொல்றார். அப்படி செஞ்சா உங்களுக்கு என்ன இல்லைன்னா பிதாவின் இடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. அப்ப ஆண்டவர் இந்த பரிசேயர்கள் எப்படி செஞ்சாங்களாம், ஏதாவது ஒரு உதவி செய்யறாங்கன்னு சொன்னா அதை எல்லாரும் முன்னால கூட்டி கொண்டாந்து செஞ்சு அப்படியே நாங்க இதை செஞ்சோம் இதை செஞ்சோம் இதை செஞ்சோம். ஆனா அப்படி செய்யக்கூடாது. அவர் சொல்றாரு, வலது கை செய்யறது இடது கைக்கு தெரியக்கூடாது. அப்படி நீங்க என்ன பண்ணணும், தான தர்மங்களை செய்ய வேண்டும் அப்படின்றத சொல்றாரு. அப்ப இந்த பரிசேயர்கள் ஒரு கூட்டம் பெருமைக்காக செய்யறாங்க. தங்களுடைய பெருமைக்காக நாங்க இதெல்லாம் செய்யறோம் இதெல்லாம் செய்யறோம்னு சொல்லி அவங்க வெளியரங்கமா கூவி கூவி செய்யறதுனால அந்த ஆண்டவர் சொல்லுறார், அவங்களுக்கு பலன் கிடையாது, பரலோக தேவன்கிட்ட இருந்து அவங்களுக்கு திரும்ப பலன் வராது அப்படின்னு சொல்றாரு. மூன்றாவது ஒரு காரியம் சொல்ற. முதலாவது நான் சொன்னது என்னன்னு சொன்னா, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்ற மாதிரி நிறைய சடங்காச்சாரங்களை செய்வாங்க. உள்ளம் எப்படி இருக்கும், அநீதியா இருக்கும். உள்ளம் எப்படி இருக்கும், பண ஆசையிலும் அநீதியிலும் அவங்க என்னமாவது ஏதாவது ஒண்ணு கொள்ளையிடலாமா ஒண்ணு செய்யலாமா அப்படின்னு தான் இருக்கும். ரெண்டாவது ஒரு காரியத்தை பாத்தீங்கன்னா, அவங்க பொருளாசை மாத்திரம் இல்ல, அவங்க தான தர்மம் செய்யறத பெருமையோட எல்லாருக்கும் காண்பித்து செய்வாங்க. அப்படி செய்யாதீங்க, எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்றாரு. மூன்றாவது ஒரு காரியம் நீங்க பாத்தீங்கன்னா, லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 18வது அதிகாரத்துல 11, 12 வசனங்களை வாசிக்கும் போது நம்ம எல்லாருக்கும் தெரியும், 2 பேர் தேவாலயத்துக்கு போறாங்க. ஒருத்தன் ஆயக்காரன், இன்னொருத்தன் பரிசேயன். பரிசேயன் சொல்றான், ஆண்டவரே நான் தினந்தோறும் ஜெபிக்கிறேன், நான் வந்து இவ்வளவு உபவாசம் இருக்கிறேன், நான் இவ்வளவு வந்து தசமபாகம் கொடுக்கிறேன், காணிக்க கொடுக்கிறேன். ஆனா அந்த மாயக்காரன் பாரு அப்படின்னா இல்லைன்னு சொல்லி சொல்றான். அப்ப அவன் ஜெபம் கூட எப்படி இருக்குதுன்னா, அவனை மையப்படுத்தி தான் பேசுறான். பாரு நான் இவ்வளவு கொடுக்கிறேன், பாரு நான் உபவாசம் பண்றேன், பாரு நான் இப்படி இருக்கிறேன். ஆனா ஆண்டவரை குறித்து அவன் பேசல. ஆண்டவர் கொடுத்த சுகத்தை குறித்து, ஆண்டவர் கொடுத்த நல்ல குடும்பத்தை கொடுத்து, ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல தேசத்துக்காக, ஆண்டவர் கொடுத்த நல்ல சகாயத்துக்காக அவன் என்ன சொல்லல, நன்றி சொல்லல. மாறாக நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் நான் செய்கிறேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு சொல்லுறார், சீஷர்களுக்கு சொல்றார் என்னன்னா, இதெல்லாம் மாய்மாலம், இதெல்லாம் வேஷம், நீங்க இப்படி செய்யாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. பரிசேயர்களை பாருங்க, பரிசேயர்கள் செய்யறது போல நாம செய்யாம எச்சரிக்கையா இருங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. நல்லா கவனிங்க, நம்ம கையில ஒரு புண்ணு வந்துருச்சு, அந்த புண்ணுல ஒரு சீல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த சீலை வெட்டி எடுத்து பிதுக்கி அந்த சீலை எடுக்காட்டினா நமக்கு ஆரோக்கியம் வராது, சுகம் கிடைக்காது. அந்த சீலை பிதுக்காம அதுக்கு மேலேயே மருந்த வச்சுக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா, டாக்டர் கடைசியா ஒரு நாள் கூப்பிடுவாரு. என்னன்னு சொன்னா, கையில அது உங்களுக்கு புறையோடி போயிடுச்சு, நீங்க கையை வெட்ட வேண்டும் என்று சொல்லிடுவார். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, சத்தியம் சத்தியம் தான். இந்த வார்த்தைகளை கேட்கும் போதுதான் ஆண்டவர் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். ஆமென். அப்ப நம்ம ஆண்டவர் தெளிவானவர். ஆண்டவர் நம்ம விரும்புறத செய்வது இல்லை, ஆனால் ஆண்டவர் விரும்புவதை நமக்கு செய்வார். ஆண்டவர் விரும்புறத நமக்கு செய்வார்,
ஆனா ஆண்டவர் நன்மை மாத்திரமே செய்வார். ஏன்னா நமக்காக அவருடைய சொந்த குமாரனையே கொடுத்தவர். அடிக்கிறதுக்காக செத்து அவர் சாகணும்னு தான் அவர் குமாரன் இயேசுவை நமக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப நமக்காக அவருடைய சொந்த குமாரனே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு தராம இருப்பாரா? நிச்சயமாக தருவார். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது தான் அவருடைய சித்தம். நல்லதை மட்டுமே அவர் நமக்கு தருவார். அதுல நம்பிக்கையா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. அப்ப 3 காரியங்களை இவர் வேகமா சொன்னார். நல்ல கவனிங்க. 3 காரியங்களை சொன்னார். என்ன சொன்னாருன்னா, அவங்களுடைய மாய்மாலத்தை, அவங்களுடைய வெளி வேஷத்தை பாருங்க. அவங்க எப்படி எல்லாம் இருக்காங்க. பாத்திரம் வெளியில நல்லா இருக்கு. நல்ல வெளியே பார்த்தா ஒயிட் அண்ட் ஒயிட், அப்படியே கையெடுத்து கும்பிடணும் இல்ல. அப்படியே வெளியே பார்த்தா ஆல் சப்போர்ட் அவங்களுக்கு எல்லாருக்கும். அல்லேலூயா. அதனாலதான் அந்த சீசர்களை பார்த்து சொல்றாரு, நீங்க ஏழைகள், நீங்க எளியவர்கள், நீங்க ஒரு சாதாரண மீன்பிடியில இருந்து வந்தீங்க. உங்களுக்கு இங்க அங்கீகாரம் கிடையாது. இந்த உலகத்துல உங்களை அங்கீகரிக்க மாட்டாங்க. ஆனா நீங்க பயப்படாதீங்க. அல்லேலூயா. மாய்மாலக்காரனை பார்த்து, வேலைதாரிகளை பார்த்து நீங்க பயப்படாதீங்க. நீங்க யாருக்கு பயப்படணும்ன்றத அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு தெளிவா சொல்லுறாரு. அநேக மக்கள் என்ன பண்றாங்கன்னா பக்தி வேஷம் போடுவாங்க. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு அதனுடைய பலனை மறுதளிக்கிறவர்களா இருப்பாங்க. அதை நீங்க யோசிக்கவே கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் அவருடைய விசுவாசிகளுக்கு சொல்லுகிறார், நீ யோசிக்காத, எனக்கு அங்கீகாரம் இல்லையே, என்னை ஏற்றுக்கொள்ளவில்லையே. இயேசுவானவர் சொன்னார், என்னையவே இவங்க ஏற்றுக்கொள்ளல. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப இந்த உலகத்தை உண்டாக்கினவர் அவர் தான். அவரை ஏற்றுக்கொள்ளாம இருந்தாங்க. அநேகர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனாலதான் அவர் சொல்றார், என்னை ஏற்றுக்கொண்டாங்கன்னா அவங்க உங்களையும் ஏற்றுக்கொள்வாங்க. சீஷர்களுக்கு அழகா அவர் போதிக்கிறார். சீஷர்கள் என்று சொல்லும் போது நாம தான் விசுவாசிகள், அவரை பின்பற்றுகிறவர்கள். அவரை பின்பற்றுகிறவர்கள் நமக்கு ஆண்டவர் சிறப்பாய் பேசுகிறார். அல்லேலூயா. வாசிக்கலாம் சங்கீதம் 139 23 24. தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். சங்கீதக்காரர் சொல்லுகிறார், ஆண்டவரே வேதனை உண்டாக்குற வழி என்கிட்ட இருக்கா, அதை எடுத்து போட்டு என்னை நித்திய வழியில நடத்துங்க, பரிசுத்தமான வழியில நடத்துங்க. அதத்தான் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டுல அவருடைய சீஷர்களுக்கு பயிற்றுவிக்கிறார். இந்த மாயக்காரர்களாகிய, இந்த வெளிவேடக்காரர்களாகிய இந்த பரிசேயருடைய புளிச்ச மாவை குடித்து எச்சரிக்கையா இரு. பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் சொன்னார், 7 நாளும் நீ புளிச்ச மாவு சாப்பிடவே கூடாது. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல யாத்திராகமம் புஸ்தகத்துல 7 நாளும் நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா புளிச்ச மாவை சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொன்னார். இந்த புளித்த மாவு அப்படின்றது என்னன்னு சொன்னா 1 கொரிந்தியர் 5வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 5 7வது வசனம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. நல்ல கவனிங்க. நம்மளுடைய பஸ்கா யாருன்னா இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக பலியிடப்பட்டார். அவரை கொண்டு கொல்கத்தா மலையில நிறுத்தி சிலுவையில 2 கையும் இப்படி வச்சு அந்த கையில ஆணி அடிச்சு 2 காலையும் ஒரு காலுக்கு மேல ஒரு கால் வச்சு ஆணி அடிச்சு அவருடைய நெற்றியில அப்படியே அவருடைய சிரசுல நல்ல 7 இன்ச்சு 8 இன்ச்சு இருக்கிற முள்ளு அதை எடுத்து அப்படியே கிரீடமா சுற்றி தலையில வச்சு கோலால அடிக்கிறாங்க. நல்லா கவனிங்க. தலையில அடிச்ச அந்த முள்ளு கண்ணுக்குள்ளோட வெளியே வரலாம். நமக்கு ஒரு புண்ணுக்கு எவ்வளவு வலிக்குது.
அவர் பாவம் செய்தாரா? இல்ல. ஆனா அதனாலதான் அவரு பவுல் சொல்றாரு, இதுக்கு முன்னால உனக்கிட்ட அந்த பழைய புளிச்ச மாவு இருக்கும், ஆனா அதெல்லாம் கழிச்சு போடு. ஏன்னா நம்முடைய பஸ்காவாகிய ஆண்டவர் நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். அந்த பலிய பார்க்கும் போதுதான் நமக்கு சுகம். ஒரு கொள்கதா ஒரு ஆண்டவரை அவருடைய சிலுவையை நீங்க பாக்காட்டினா, அவருடைய சிலுவை மரணத்தை நீங்க பாக்காட்டினா நமக்கு சமாதானம் இருக்காது, நமக்கு சந்தோஷம் இருக்காது, நமக்கு சுகம் இருக்காது, நமக்கு வாழ்வு கிடையாது. அல்லேலூயா. ஆகவேதான் ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவனுடைய சிலுவையை நாம் காண வேண்டும். நீங்க பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னு சொன்னா, மோசே நடந்து போறாரு. மோசேயின் காலத்துல ஜனங்களை எல்லாம் கொள்ளிவாய் சர்ப்பங்கள், பாம்பு கடிச்சிருச்சுங்க. கவனிக்கிறீங்களா? எல்லா ஜனத்தையும் பாம்பு கடிக்குது. பாம்பு கடிச்ச உடனே ஐயோ நாங்க சாகுறோம் 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 என்று சொல்லுறாங்க. அப்போ மோசே ஆண்டவர்கிட்ட போய் முறையிடுறான், ஆண்டவரே இந்த ஜனங்கள் கொள்ளிவாய் சர்ப்பத்தினால கடிச்சு சாகுறாங்களே, என்ன செய்யன்னு சொல்லும் போது ஆண்டவர் சொன்னார், நீ ஒரு வெண்கல சர்ப்பத்தை எடுத்து நிறுத்து, யாரெல்லாம் அதை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் பிழைத்துக் கொண்டார்கள். கரங்களை கட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அப்ப எல்லா ஜனங்களும் என்ன பண்ணுச்சுன்னா அந்த வெண்கல சர்ப்பத்தை அப்படியே அண்ணாந்து பார்த்துச்சு. அவர் தான் யாரு? கொல்கதா மலையில பூமிக்கும் வானத்துக்கும் நடுவே தொங்கப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நோக்கி பார்த்தவங்கள பிழைச்சுக்கிட்டாங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, வரலாற்று புஸ்தகம், உண்மை புஸ்தகம், சத்தியம், பரிசுத்த ஆவியானவர் எழுதுற இந்த வேதம் சொல்லுது, அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்துக் கொண்டார்கள். அதனாலதான் சங்கீதக்காரர் சொல்ற, அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். ஒருவேளை பழைய காரியங்கள் என்று சொல்லும் போது அடுத்த வசனம் 8 வாசிக்கிறோம். ஆதலால் பழைய புளித்த மாவோடுல பழைய காரியங்கள், அவிசுவாசம், பயம், ஏமாற்றம், இந்த துக்கம், இதெல்லாம் வச்சு நம்ம ஆண்டவர்கிட்ட வரக்கூடாது. இன்னும் ஆண்டவர்கிட்ட வரும்போது அந்த பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம், பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு, உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கடவோம். அல்லேலூயா. அப்ப பழைய ஒரு புளித்த மாவோட இல்ல, ஒரு துர்க்குணத்துல இருந்திருக்கலாம். ஆண்டவரே எங்க வேணாலும் போயிருக்கலாம், எல்லா இடத்திலயும் போயிருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வம் என்றால் கர்த்தரையே வாங்க, பாகால் தெய்வம் என்றால் பாகால் இடத்திலே போங்க. அப்போ ஒரே ஸ்ட்ராங்கா துப்புரவா பொல்லாப்ப விட்டு உண்மையோட நம்ம ஆண்டவர்கிட்ட வரும்போது துப்புரவு, உண்மை என்னும் புளிப்புள்ளாத அப்பத்தோட கர்த்தரிடத்துல சேருங்க. நல்லா கவனிங்க, இந்த ஏடிஎம்ல போய் பணம் போடுவோம். சில நேரம் நம்ம அக்கௌண்ட்ல காசுக்கு ஏடிஎம்ல போய் பண்ணுவோம். நீங்க போய் போடுங்க, ஒரு 500 ரூபாய் தாள் ஒரு கார்னர்ல கொஞ்சம் மடிச்சு இருக்கட்டும், அதை நீங்க போடுங்க. அந்த பணத்தை அந்த மெஷின் என்ன பண்ணாது, எடுத்துக்காது. அந்த பணத்தை மெஷின் எடுத்துக்காதுங்க. ஏன் அப்படின்னா அந்த கார்னர் கொஞ்சோன்னு மடிஞ்சிருக்கான். கொஞ்சம் மடிச்சா அந்த மெஷினே எடுக்கலைன்னா, ஒரு விசுவாசியோடைய வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில எவ்வளவு, நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெர்ஃபெக்டாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம அறியாம இருந்த காலத்தை தேவன் காணாதவர் போல இருந்தார். ஆனா இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எங்கும் இருக்கிற ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் சொல்றார். ஏன் நம்ம மனம் திரும்ப வேண்டும் அப்படின்னா, ஆண்டவர் சீக்கிரம் வருகிறார். அதனாலதான் அவர் அவருடைய விசுவாசிகளை பார்த்து, அவருடைய சீஷர்களை பார்த்து சொல்றாரு, நீங்க மாய்மாலமா இருக்கக்கூடாது, இந்த பரிசேயரை போல இருக்கக்கூடாது, இவர்களை போல நீங்க வேஷதாரியா இருக்காதீங்க. இவங்க எல்லாம் செய்யறாங்க பாத்தீங்களா தப்பா, இதெல்லாம் ஒரு நாள் வெளிச்சத்துல வரும். மறைக்கக்கூடிய மறைபொருளும் இல்லை, வெளிவராத அந்தரங்கமும் இல்ல அப்படின்னு சொல்றார். அப்ப ஆண்டவர் அவருடைய மக்களை பார்த்து ஒரு காரியத்தை சொல்றார். என்ன சொல்றாருன்னா, மனிதர்களை பயத்துல இருந்து ஆண்டவர் விடுதலை பண்ணுகிறார். இந்த வார்த்தையை கொடுக்கிறார் சீஷர்களுக்கு, நீங்க பயப்படாதீங்க, பயத்துல இருந்து வெளியே வாங்க அப்படின்னு சொல்றாரு. லூக்கா 12:4 வசனம், என் சிநேகிதராகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதீங்க. அல்லேலூயா. நீங்க ஏன் மனுஷனுக்கு போய் பயப்படுறீங்க? மனுஷன் உங்களுக்கு என்ன செய்வான்? உங்களை வேணா அரட்டுவான்,
உங்களை வேணா நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா நீங்க அதுக்காக மனுஷனுக்கு பயப்படாதீங்க. மனுஷன் நம்மளுடைய சரீரத்தை வேணா கொல்லலாம், ஆனா நம்முடைய ஆத்மாவை கொல்ல முடியாது. நம்முடைய ஆத்மாவை கொல்ல வல்லவர் யாரு? ஆண்டவர். அவருக்கு தான் நீங்க பயப்படணும் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கு பயப்படுங்கள், ஆம் அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்ம யாருக்கு பயப்படணுமா? இயேசுசாமி சொல்றாருங்க, அவருடைய விசுவாசிகளை பார்த்து கடவுளுக்கு பயப்படுங்க. நீங்க மனுஷனுக்கு பயப்படாதீங்க. ஏன் பயப்படுறீங்க? ஏதேதோ காரியத்தை குறிச்சு நீங்க பயப்படுறீங்க. இது நடந்துருமோ, அது நடந்துருமோ, இப்படி நடந்துருமோ. ஒரு முறை இயேசுவானவரை கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. நிறுத்திட்டு பிலாத்து நிக்கிறாரு. பிலாத்து நின்னுட்டு சொல்றாரு, நீ யூதர்களுக்கு ராஜாவா? நீ என்கிட்ட சொல்லு, உன்னை காப்பாத்துறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்கு. கவனிச்சுங்களா? ஒரு ராஜா, பிலாத்து ஒரு ராஜா, அந்த நாட்டினுடைய தேசாதிபதி. அவன் முன்னால இயேசுவானவரை கட்டி வச்சிருக்காங்க. இயேசுவானவரை கட்டி வச்சிருக்கும் போது இன்னும் கொஞ்ச நேரத்துல இயேசுவுக்கு மரண தண்டனை கொடுக்கணும். ஜனங்கள் எல்லாம் இயேசுவ சிலுவையில அற அப்படின்னு சொல்றாங்க. அந்த கூட்டம் திருடனை விடுதலை பண்ணு. அப்ப பிலாத்து பாக்குறான், இந்த தேசாதிபதி பாக்குறாரு. பார்த்து இயேசு கிட்ட கேக்குறாரு, உன்னை விடுதலை பண்றதுக்கு எனக்கு அதிகாரம் உண்டு, உனக்கு தெரியுமா? நீங்க என்ன நடந்ததை சொல்லணும் போது இயேசுவன கூலா சொல்றாரு, பரத்திலிருந்து உனக்கு அதிகாரம் கொடுக்காவிட்டால் என்னிடத்தில் உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. பரத்துல இருந்து வரணும். வேதம் சொல்லுது, தெளிவா சொல்லுது, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இருந்து இறங்கி வருகிறது. அதில் யாதொரு மாறுதலும் வேற்றுமையின் நிழலும் இல்லை. சும்மாவா சொல்றாரு? உன் தலையில இருக்க முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்குன்னு. ஹலோ, நம்ம தலையில இருக்க முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கு. அடைக்கலாம் குருவியை பார்க்கல, நீ விசேஷித்தமானவர் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சொல்ற எல்லா நன்மையும் உனக்கு என்கிட்ட இருந்துதான் வருது. அல்லேலூயா. ஆகவே சரீரத்தை கொல்ல நினைக்கிறவனுக்கெல்லாம் பயப்படாத. நீ யாருக்கு பயப்படணும்னு சொன்னா, கொலை செய்த பின்பு நரகத்துல தள்ள வல்லமை உள்ளவருக்கு பயப்படுங்கள், அவருக்கே பயப்படுங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப இயேசுவானவர் தெளிவா பேசினார். பரத்துல இருந்து உனக்கு அதிகாரம் கொடுத்தாதான் உனக்கு ஏன் மேல அதிகாரம், இல்லன்னா உனக்கு எந்த அதிகாரமும் இல்ல. ஆனா ஒண்ணு சொல்லுறேன், யாரு என்ன உன் கையில ஒப்பு கொடுத்தாங்களோ அவனுக்கு அதிக பாவம் உண்டு. ஒரு நீதிபதிய ஒரு குற்றவாளியா நியாயம் தீர்க்க கொண்டு போய் விட்டானே, அவனுக்கு அதிகமான பாவம். அவன் முடிவு என்ன? நம்ம எல்லாருக்கும் தெரியும். 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுத்தான், மரத்துல போய் 4 கொண்டு செத்தான், உடல் சரிந்து விழுந்ததுன்னு சொல்லி. ஆனா இன்னொருத்தன் பாருங்க, மறுதளிச்சான் இயேசுவை. ஆனா அவன் மனம் திரும்பி விட்டான். அல்லேலூயா. ஏன்னா அவன் கர்த்தருக்கு பயந்தான். கீழே விழுந்தாலும் எந்திரிச்சிடணும். அவைக்குரிய வாழ்க்கையில கீழே விழுந்துட்டாலும் எழுந்திரிச்சிடணும். நான் விழுந்தே கிடக்க கூடாது. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுதலே பொக்கிஷம். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா புஸ்தகம் 33வது அதிகாரம் 6வது வசனத்துல பிற்பகுதியில வாசிக்கும் போது, கர்த்தருக்கு பயப்படுதலே பொக்கிஷம். பொக்கிஷம்னா என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுதல் பொக்கிஷம்னா என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுறதா உலகத்திலே மிகப்பெரிய ஆசீர்வாதம். மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நீங்க கர்த்தருக்கு பயப்படுறது. ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுறவங்களுக்கு தீர்க்க ஆயுசு இருக்கான், கர்த்தருக்கு பயப்படுறவங்க பிள்ளைகளுக்கு அடைக்கலம் இருக்கான், கர்த்தருக்கு பயப்படுறவங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கான், கர்த்தருக்கு பயப்படுறவங்களுக்கு ஐஸ்வர்யம் இருக்கான், கர்த்தருக்கு பயப்படுறவங்களுக்கு கனம் இருக்கான், கர்த்தருக்கு பயப்படுறவங்களுக்கு புகழ் இருக்கான், எல்லாம் இருக்கான். அப்ப இதெல்லாம் நீதிமொழிகள்ல சாலமோன் எழுதுறார். நீ கர்த்தருக்கு பயப்படுறியா, உனக்கு தீர்க்க ஆயுசு, வேற ஒண்ணுமே இல்ல. அல்லேலூயா. அவர் பெரிய தேவன். அதனால நான் சொல்றேன், பயப்படாத. அநேக அடைக்கலான் குருவியை பார்க்கலாம், அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கலாம், நீங்கள் விசேஷித்தமானவர்கள். அந்த காலத்துல, வேதாகம காலத்துல
இந்த அடைக்கலான் குருவினா என்னன்னா அந்த ஸ்பேரோ குருவி. இந்த குருவிய ஒரு காசுக்கு 2 குருவி விற்பாங்க, 2 காசுக்கு 4 குருவி கொடுப்பாங்க. அப்ப 2 காசுக்கு 4 குருவி வாங்கும் போது ஒரு குருவியை இலவசமா கொடுப்பாங்க. அப்ப 2 காசுக்கு 5 குருவி, ஒரு குருவி இலவசமா கொடுப்பாங்க. இந்த இலவசமா கொடுக்கிற குருவிய கூட இயேசு பாதுகாக்கிறார். அந்த இலவசமா கொடுக்கிற குருவிக்கு கூட ஆண்டவருடைய பாதுகாப்பு பராமரிப்பு இருக்கு. அது போலவே இந்த உலகத்துல ஒரு கூட்ட மக்கள் எளிமையானவர்கள், ஆதரவற்றவர்கள், சிறுமையானவர்கள், அவர்களையும் தேவன் பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார், அவர்களை உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆக அதுதான் அவர் சொல்றார், நீங்க அடைக்கலான் குருவியை பார்க்கிலும் நான் அந்த அடைக்கலான் குருவிக்கு அவ்வளவு செய்யறேன்னா உங்களுக்கு நான் இன்னும் அதிகமா செய்வேன். அதுதான் விசேஷித்தமானவர்கள் நீங்க. நம்ம வாசிக்கலாம் 84வது சங்கீதத்துல 3வது வசனத்தை வாசிப்போம். என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. இந்த குருவி என்பது எளியோர்களின் அடையாளம். அதுக்கு பாத்தீங்கன்னா சதை எல்லாம் ரொம்ப இருக்காது. ஒரு புறாக்கு கூட கொஞ்சம் நல்லா சதை இருக்கும். ஆனா இந்த குருவி, சிட்டுக்குருவி பாத்தீங்கன்னா அதுக்கு உடம்புல சதையே இருக்காது, ரொம்ப சின்னது. அது மாதிரிதான் எளிமையானவர்களையும் தேவன் நேசிக்கிறார். இந்த குருவியை எப்படி ஆண்டவர் நேசிக்கிறாரோ பாதுகாக்கிறாரோ அது மாதிரி எளியவர்களை ஆண்டவர் பாதுகாக்கிறார். பலவீனமான மனுஷனை, தகுதி இல்லாத மனுஷனை தேவன் என்ன செய்யறாராம்? நேசிக்கிறார். அல்லேலூயா. நீங்க பலவீனமா இருக்கலாம், ஒருவேளை நான் தகுதியே இல்லையா ஆண்டவரே அப்படின்னு சொல்லலாம். நீங்க தகுதி இல்லைன்னு நீங்க சொன்னாலும் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் மேல நினைவாய் இருக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா பவுல் சொல்றார், வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1 கொரிந்தியர் 1:27. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். ஆண்டவர் சொல்ற உலகத்துல இழிவானத, ரொம்ப லீஸ்ட் இழிவானது, அற்பமா எண்ணப்பட்டவைகள், இல்லாதவைகளை தேவன் தெரிந்து கொள்கிறார். அப்ப இந்த சிட்டுக்குருவிக்கு கூட ஆண்டவர் என்ன பண்றாரு? நன்மை செய்கிறார். அந்த சிட்டுக்குருவியை கூட ஆண்டவர் விசாரிக்கிறார். அப்ப இந்த சிட்டுக்குருவியை பார்த்து சொல்றாரு, இந்த அடைக்கலான் குருவியை பார்க்க இங்க வந்திருக்கீங்கல்ல, நீங்க எல்லாம் யாரு? நீங்க விசேஷித்தமானது. இந்த குருவி எப்படி இருக்கான்? தகைவிலான் குருவிக்கு கூடும், அடைக்கலான் குருவிக்கு தன் கூட்டையும் கட்டுதான். எங்க கட்டுதான்? எருசலேம் தேவாலயத்துல ஒரு ஆலயம் இருக்கு. நல்ல கவனிங்க. எனக்கு இப்ப பாக்கணும்ல, இஸ்ரேல் தேவாலயம், இஸ்ரேல் நாடு. அங்க இருக்கிற அந்த எருசலேம் தேவாலயத்தை நினைவு பண்ணுங்க. அங்க இந்த சிட்டுக்குருவி கூடு கட்டுதான். தகைவிலான் குருவி, சிட்டுக்குருவி எல்லாம். அது அழகா சொல்றாரு, சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் இடமும் கிடைத்தது. உம்முடைய பீடங்கள் அண்டை, அந்த பலிபீடம் இருக்கும். பலிபீடத்துல என்ன இருக்கும்? எப்போதும் ரத்தம். ஆட்டை வெட்டுவாங்க, எல்லாம் வெட்டிதான் பலி செலுத்துவாங்க. அப்புறம் ஒரு பக்கம் என்ன பண்ணுவாங்க? அதை எரிப்பாங்க. அப்ப எரிச்சா நெருப்பு புகை எல்லாம் வந்து அந்த பலிபீடத்துல, அந்த இடத்துல இந்த குருவி கூடு கட்டி வாழுது. அல்லேலூயா. அப்ப பலி என்று சொல்லும்போது பலிபீட தண்டையில இந்த குருவி இருக்குன்னா, நீங்களும் நானும் குருவி போல இருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் நமக்கு சிந்தப்பட்டு இருக்கிறதுனால, அவருடைய பிரசன்னத்துல நம்ம இருக்கும்போது, அவருடைய சமூகத்துல நம்ம இருக்கும்போது நமக்கு பாதுகாப்பு இருக்குது. அல்லேலூயா. எப்படி அது பலிபீட தண்டையில அந்த ரத்தம் வெட்டப்படுற இடம், அந்த பலி செலுத்துற இடத்துல அந்த கூட கட்டி இருக்குதுல்ல, அது போல ஏசாமி உங்களுக்காக எனக்காக ரத்தம் சிந்தினார்ல, அந்த ரத்தத்தை நம்ம விசுவாசிக்கும் போது, அதுக்குள்ள நம்ம அந்த பிரசன்னத்துக்குள்ள வரும்போது ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு தருகிறார். அதைத்தான் இந்த பக்தன் தூரத்துல இருந்து சொல்றான், அப்பா உன்னுடைய ஆலயத்துல அடைக்கலான் குருவி தகைவிலான் குருவி கூட கூட்ட கட்டி நல்லா வாழுது.
ஆமென். உங்களுடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறதெல்லாம் இருக்குது. அடுத்த வசனம் சொல்லுது, வாசிங்க. உங்களுடைய வீட்டிலே வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்போதும் துதித்துக் கொண்டே இருப்பார்கள். நல்ல கவனிங்க. அந்த குருவி எங்க இருக்கான்? அந்த தேவாலயத்துல கூடு கட்டி இருக்குதாம். அந்த வீட்டுல வாசமா இருக்கிறது எப்போதும் அது பாட்டுக்கு கத்திக்கிட்டு இருக்கும். அது கூட்டை கட்டி பாதுகாப்பா இருக்கு. அங்க யாராவது போய் ஒரு கழுகு போய் அந்த குருவியை பிடிக்குமா? பிடிக்க முடியாது. ஏன்னா அது எங்க இருக்கு? அது தேவாலயத்துல பலிபீடத்துக்கிட்ட அழகா கூட்டை கட்டி வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு விசுவாசியும் ஆண்டவருக்குள்ள வரும்போது அவருடைய ரத்தத்தை அப்படியே பார்த்து, அவருடைய பிரசன்னத்தை பார்த்து, அவருடைய சமூகத்துல வரும்போது எந்த தீய சக்திகளும் உங்களை தொட முடியாது. அல்லேலூயா. எந்த தீய சக்தியும் உங்களை தொட முடியாது. ஒருவேளை வியாதியா இருக்கலாம், கண்ணீரா இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், கஷ்டம். அங்க வசனம் சொல்லுது பாருங்க, 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்க வனாந்தரத்துல நடந்து வந்தாங்க. 40 வருஷம் வனாந்தரம். அப்ப யார் அவங்களுக்கு உதவி செஞ்சா? மேக ஸ்தம்பமாய், அக்னி ஸ்தம்பமாய் ஆண்டவரே அவங்கள வழி நடத்திட்டு. இன்னைக்கு நம்ம எதோ பயப்படுறோம். இதுதான் விசுவாச வாழ்க்கை. நமக்கு என்ன வாழ்க்கை? விசுவாச வாழ்க்கை. அதுக்கு பேர் தான் விசுவாசி. அதைத்தான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு. அப்பா, இந்த அடைக்கலான் குருவிக்கு நான் இப்படி செய்யறேன்னு சொன்னா நீ அதை விட விசேஷித்தமானது இல்ல. இந்த அடைக்கலான் குருவிய தேவாலயத்துக்குள்ள அழகா கூடு கட்டி தன்னுடைய குஞ்சுகளுக்கு வைக்கிற கூடு கிடைத்தது. குஞ்சுகள்னா அப்ப அது மட்டும் இல்ல, அது சந்ததியை பெருக செய்கிறது. அல்லேலூயா. அதனுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளை உங்களுடைய சந்ததிகளை நீங்க காண்பீங்கன்னு சொன்னாங்க. அப்ப நம்மளுடைய வம்சாவளியை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அப்ப அதுக்குதான் அந்த கூடு. அந்த கூட்டுல அது போய் முட்டை போட்டு அது குஞ்சு காத்து அத அப்படியே அந்த குஞ்ச பொறிச்சு அது அப்படியே வம்சமா பருகுது, பழுகுது, பெருகுது. தேவ பிரசன்னத்துல இருக்கு. அங்க ஒரு கழுவோ ஒரு வேடனோ வந்து அந்த குருவியை பிடிச்சிட்டு போக முடியாது. ஏன்னா அவ்வளவு பாதுகாப்பு தேவன் அதற்கு கொடுக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிப்போம். அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாய் மாற்றிக் கொள்கிறார்கள். மலையும் குளங்களை நிரப்பும். நல்ல கவனிங்க. எருசலேம் தேவாலயம் எங்க இருக்குன்னா மலை மேல இருக்கு. இவங்க கீழ இருந்து அப்படியே மேல போவாங்க. அந்த மலைக்கு போவாங்க. எங்க பார்த்தாலும் வறட்சி தான். எங்க பார்த்தாலும் வறட்சியா இருக்கும். ஒரு இடத்துல பார்த்தா அப்படியே அழுகையா இருக்கும். அப்புறம் கொஞ்சம் மேல ஏறி அந்த பக்கம் பார்த்தா இந்த மல்பெரி மரங்கள் இருக்கும். அந்த மரத்துல இருந்து அப்படியே பிசின் ஒலிக்கிட்டே இருக்கும். பிசின் அதை அப்படியே இவங்க பார்த்துட்டே போவாங்க. அதை என்ன நினைச்சுக்கிடுவாங்கன்னா அந்த மரங்கள் அப்படியே அழுகுது. அந்த பிசின் வடிஞ்சு வடிஞ்சு ஒழுகும். இவங்க மலை மேல ஏறுவாங்க. ஏறும்போது பாடிக்கிட்டே ஏறுவாங்க. ஏன்னா மேல ஏறணும்னா கஷ்டமா இருக்கும், கீழே இறங்கணும்னா ஈஸியா இருக்கும். மேல ஏற ஏற புவி இருப்பு விசை ஏன்னா கஷ்டமா இருக்கும் இல்லையா? அப்படி கஷ்டமா இருக்கும் போது இவங்க பாட்டு பாடிக்கிட்டே மேல ஏறுவாங்க அந்த தேவாலயத்துக்கு போகும்போது. அதனாலதான் விசுவாசிக நம்ம ஆலயத்துக்கு சீக்கிரமா வந்து பாடல் பாடி ஒர்ஷிப் பண்றதுலயே பாதி கவலை ஓடி போயிடும். அல்லேலூயா. அதனாலதான் எக்காலத்தை எடுத்து நீங்க துதி சத்தத்தை செய்யும் போதே அலங்க என்ன பண்ணுது? இடிந்து விழுகுது. எருசலேம்ல இருக்கிற எரிகோ கோட்டை இடிந்து விழுங்குச்சுன்னு பார்த்தோம். அல்லேலூயா. அப்ப நமக்கு முன்பாக இருக்கிற தட்டைகள் இடிந்து விழணும்னா நம்ம துதிக்கணும், ஜெபிக்கணும். ஆரம்பத்திலேயே வந்து நம்ம துதிச்சு பாடி உண்மையா அவரை நம்ம ஆராதனை பண்ணும்போது பாதி ப்ராப்ளம் நம்ம வாழ்க்கையில சால்வ் ஆயிரும். இவங்க அப்படியே பாடிட்டே மேல போறாங்க. கீழே இந்த மரங்கள் எல்லாம் அப்படியே பிசிந்து விழுந்து இருக்காங்க. அவங்க அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாய் மாற்றிக் கொள்கிறார்கள். மலையும் குளங்களை நிரப்பும். அப்ப என்னன்னா அவங்களுக்கு என்ன வந்துருதான்? அந்த அழுகையின் பள்ளத்தாக்கு அப்படியே பார்த்துட்டு பாடிட்டே ஏறும் போது ஒரு பலன் வந்துருதான். அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து. அல்லேலூயா. அப்ப விசுவாச மக்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் என்ன கொடுக்கிறான்னா அவருடைய பலத்தை கொடுக்கிறார். நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில ஒரு போராட்டம் வருதுன்னா அந்த போராட்டத்தையே பார்த்துட்டு இருக்க கூடாது. அதுதான் அவர் சொல்றாரு. பேதுரு சொல்றாரு, 1 பேதுரு 4வது அதிகாரம் 12-13 வசனத்தை வாசிக்கும் போது, உங்கள் நடுவுலே பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ ஒரு புதுமை என்று எண்ணாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. சும்மா சின்ன பிரச்சனையை பார்த்துட்டு உடனே என்ன பண்ணிடக்கூடாது? அப்படியே சோர்ந்து போக கூடாது. அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள். ஆகவே நீங்க என்ன பண்ணணும்? சந்தோஷமா இருங்க. ஏன் தெரியுமா? அந்த பாடு உங்களை அழிச்சுடாது.
சிலுவை இல்லைன்னா சிங்காசனம் இல்லை. அல்லேலூயா. இது ஒரு சின்ன காரியம் தான். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், சமாதானத்தை தான் உங்களுக்கு வைத்து போகிறேன், உங்க இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அப்ப ஏதோ ஒரு அக்கினி என்னை சுட்டரிக்குது, ஏதோ ஒரு அக்கினினா அந்த அக்கினி உங்களுக்கு இருந்தாலும் நீங்க ஆண்டவரை மறுதளிச்சிடாதீங்க. அவர் சொல்றாரு, நீங்க யாருக்கு பயப்பட வேண்டும் என்பதை நான் காண்பிக்கிறேன். இயேசுவனவர் சொல்லுறார், நீங்க ஆண்டவருக்கு தான் பயப்படணும், கடவுளுக்கு தான் பயப்படணும். இந்த சின்ன சின்ன சோதனைகள் வருதுன்னு சொல்லி இத பார்த்து நீங்க பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு பலத்தின் மேல் பலன் தருவா. நீங்க சியோனுக்கு வந்து அடைவீங்க. அல்லேலூயா. அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து சியோனிலே காணப்படுவார்கள். அப்ப நம்ம பலத்தின் மேல் பலன் அடைந்து பரலோகத்தில் காணப்பட வேண்டும். அழைப்பை விட்டுட்டு போயிடக்கூடாது, பாதையை விட்டுட்டு போயிடக்கூடாது, இம்மைக்காக ஒரு காரியத்துக்காக விட்டுட்டு போயிடக்கூடாது. இம்மைக்குரிய காரியத்துல தேவன் 100% உங்களை நடத்துவா. எப்படி நடத்துவா? 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினா, காடைகளை கொண்டு வந்து கொடுத்தா, கற்பாறையை பிளந்து தண்ணீரை கொடுத்தா, தூதர்களுக்குரிய மன்னாவை கொடுத்தா. புதிய ஏற்பாட்டுல கூட நம்ம பாக்குறோம், 2 மீன் 5 அப்பம் அப்படியே கடவுள் கையில கொடுத்தாச்சு. இந்த சீர்மன் கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு நமக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? ஆண்டவர்கிட்ட கொடுக்கறதுக்கா மனசு இல்ல, அதான் ப்ராப்ளம். 2 மீன் 5 அப்பத்தை அப்பா கையில கொடுத்தவனா அது 1000-ஆ பெருகிருச்சு. 2 மீன் 5 அப்பத்தை இயேசுவானவருடைய கையில கொடுத்தாது, உடனே அது அப்படியே பெருகி எல்லாரும் சாப்பிட்டாங்க. 12 கூடைகள் மீதம் எடுக்கப்பட்டது. இன்னைக்கு நமக்கு சுயம் தான் நிறைய இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் ஸ்ரீசர்களுக்கு சொல்றாரு, இந்த மாய்மாலக்காரன மாதிரி இருக்காத, இந்த சுயத்தை போல இருக்காத, இந்த வெளிவேடமா இருக்காத, இந்த பண ஆசையில இருக்காத. ஆனா நீ எப்படி இருக்கணும்? உன் வாழ்க்கையை என்கிட்ட ஒப்புக்கொண்டு நான் தான் உன்னைய பாதுகாக்கணும். அல்லேலூயா. தேவன் தான் நம்மளை பாதுகாக்கணும். அதனாலதான் ஆண்டவர் சொல்லிங்க, வசனத்தை வாசிங்கப்பா. யோவான் 15வது அதிகாரம் 5வது வசனம். நானே திராட்சை செடி, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அல்லேலூயா. இயேசு இல்லாம நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. இது சத்தியம். இந்த வார்த்தை சத்தியம். ஏன்னா ஆண்டவர் சொன்ன, நானே பலியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். வாழ்ந்து கொடுக்கிறவர் அவர்தான். அவர் சொல்லிட்டாரு, எப்ப நீ எதையோ போய் தேடுற, நீ எதோ ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிற, எதோ ஒரு நபரை சார்ந்து நிக்கிற, நீ எந்த நபரை சார்ந்து இருக்கே அந்த நபர் உன்னைய காப்பாற்ற முடியாது. ஏன்னா பிரபுக்களை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். அப்ப அங்க வாசிக்கிறோம், அவன் மையான திராட்சை செடி. நம்ம அவர்ல நிலைச்சிருக்கும் போது அதான் அவர் சொல்றார், சீசர்களை பார்த்து சொல்றார், அட்டக்கலாம் குருவை பார்க்கல நீ விசேஷித்தமான என்னில நிலைத்திரு. நிலைத்திருங்கிற பிள்ளை என்ன செய்யும்? கனி கொடுக்கும். கனி கொடுக்கும். கனிகளை பண்ணுவோம். கனின்றது என்ன தெரியுமா? கனின்றது என்ன தெரியுமா? நீங்க புதுசா விசுவாசிகளை கூட்டிட்டு வரீங்கல்ல, புது ஆத்மாக்கள், அது கனி. அது கனி. ஆவியின் கனிகள் 9, அது கலாத்தியர் 8:22. அந்த கலாத்தியர் 8:22 கனிகள் நமக்குள்ள இருக்குதுன்னா நம்ம ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணிடுவோம். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்ற, நீ போய் கனிகளை நிலைத்திருந்து கனிகளை கொண்டு வா. கர்த்தருக்கு மகிமை. ஆக கனிகளை நம்ம இந்த கடைசி நாட்கள்ல கொண்டு வருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். நல்லா கவனிங்க. அப்ப பலத்தின் மேல் பலன், விசுவாசிக்கு பலத்தின் மேல் பலன். ஆண்டவர் சொல்றார், பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக. நீ பலவீனன் தான்ப்பா, நீ சுகவீனன் தான்ப்பா, உனக்கு உடம்பு சரியில்லைப்பா, உன் குடும்பம் சரியில்லைப்பா, உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குப்பா, உனக்கு அது குடும்பத்திலேயோ தனிப்பட்ட வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குப்பா. ஆனால் அந்த பிரச்சனைக்கு மத்தியில சர்வ வலிமை உள்ளவர் இருக்கிறார். எதிரில அக்கினி சூளையில இயேசுவானவர் வந்து சுத்தி நடக்கும் போது அவர்களுடைய தலைமயிர் கூட என்ன விளையாம்? கருகலையாம். அவர்கள் நிஜார்கள் கருகி போகலையாம். உனக்கு பிரச்சனை இருக்கு, ஆனா உனக்குள்ள நான் இருக்கேன். பலத்தின் மேல் பலன், பலத்தின் மேல் பலன். காரணம் என்னன்னா, அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதா நீங்கள் சந்தோஷப்பட்டு களி போடுங்க.
இது உங்களை அழிச்சிடாது. ஏன்னா பலத்தின் மேல் பலன் அடைஞ்சு அப்படியே நீங்க எங்க போயிருவீங்கன்னா பரமசியோனுக்கு போயிருவீங்க. கர்த்தருக்கு மகிமை. அடுத்த வசனம் வாசிக்க 84 சங்கீதம் 84:11. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். நல்ல கவனிங்க, இயேசுவானவர் எப்படியா சூரியனா இருக்கிறாரா, கேடகமா இருக்கிறாரா. நீங்க பாருங்க, சூரியன் இல்லாட்டினா பச்சை வருமா? பச்சையுமே வராது. சூரியன் அப்படியே வந்துருச்சுன்னா, அந்த வெளிச்சம் வந்துச்சுன்னா அப்படியே பசுமை, செழிப்பு. நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிக்கும். மல்கியா 3 சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அவருடைய சட்டைகளுக்குள்ள ஆரோக்கியம் இருக்கும். ஆமென். சுகம், சுகம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசிக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, ஒவ்வொரு தடவை வரும்போது உனக்கு கண்ணு தெரியலையா? அப்ப ஆண்டவர் கேட்கிறார், விசுவாசிக்கிறியா? செத்து போயிட்டானா? 4 நாள் ஆச்சு, நாருமா? பரவாயில்ல, நீ விசுவாசிக்கிறியா? 4 நாள் நான் செத்து போய் 4 நாளும் ஆண்டவர் சுகம் கொடுக்க போதுமானவர். நீங்க பாப்பீங்க, நீங்க பாப்பீங்க ஆண்டவருடைய அற்புதத்தை உங்க வாழ்க்கையில நீங்க பாப்பீங்க. அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கேடகம் பாதுகாப்பு, பாதுகாப்பு. ஐயோ, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்ல, நான் தனிமையா இருக்கேன், என்னோட வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு போராட்டம், பண கஷ்டத்துல இருக்கேன், மன கஷ்டத்துல, எதுலதான் இருங்கப்பா, கர்த்தர் உங்க கூட இருந்தாருன்னா அவர் யாரு? சேனைகளின் கர்த்தர். அவர் யாரு? சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். வசனம் சொல்லுது, வசனம் சொல்லுது. அல்லேலூயா. அவர் நமக்கு சூரியனும் கேடகமா இருக்கிறார். அப்ப நீதியின் சூரியன் நம்ம மேல உதிக்கும். அவர் சட்டையின் கீழே ஆரோக்கியம் உண்டு. நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல் வளர்வீர்கள். அந்த வசனத்தை போடுங்க. மல்கியா 4:2. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பயப்படும் போது நீதியின் சூரியன் உங்க மேல உதிக்கும். ஆரோக்கியம் உண்டு. செட்டையின் கீழே ஒரு கோழி எப்படி வருதுன்னும் போது அப்படியே அந்த தாய் கோழி குஞ்சுகள் எல்லாம் கூப்பிட்டு சிறைக்குள்ள வச்சு பாதுகாக்குது. அல்லேலூயா. சமீபத்துல ஒரு ஏஐ தான் போட்டிருந்தாங்க, பார்த்தேன். ஒரு கோழி கொண்டு தீ பிடிச்சு உடனே தாய் கோழி போய் சிறக விரிச்சு குஞ்செல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிடுச்சு. கொஞ்ச நேரத்துல தீ மலன்னு எரிஞ்சிருச்சு. எரிஞ்சு வரும்போது ஓனர் ஓடி வராரு, வீட்டுக்காரர். வீட்டு ஓனர் ஓடி வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு வெளியே எடுத்தா தாய் கோழி செத்து இருக்கு. அப்படியே வெளியில அந்த குஞ்சுகள் எல்லாம் உயிரோட. அப்படிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக ஜீவனை கொடுத்து நமக்கு வாழ்வை கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தரை நீங்க விசுவாசிங்க, நீங்க விசுவாசிங்க. நீங்க வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளர்வீர்கள். அப்படின்னா நீங்க இருக்கிற சூழ்நிலையில இருந்து வெளியே வந்து கர்த்தர் உங்களை அப்படியே கொழுத்த கன்றா வளர வைப்பார். அல்லேலூயா. அப்ப வசனம் சொல்லுது, அந்த சூரியன் உதிக்குமா, அவர் நமக்கு எப்படி இருக்கிறாரா? கேடகமா இருக்கிறார். கேடகம்ன்றது ஒரு மனுஷனுக்கு பாதுகாப்பு. அல்லேலூயா. கிருபையும் நன்மையும் நமக்கு நல்குவார். ஒவ்வொரு நாளும் தேவன் தகுதியில்லாத நமக்கு அவருடைய கிருபையை அளவில்லாமல் கொடுத்து, அவருடைய நன்மையை அளவில்லாமல் கொடுத்து நம்மளை காப்பாற்றுவார். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஆமென். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதீர்கள். உண்மையா உத்தமமா ஆண்டவரை பற்றிக்கொள். உத்தமம், அதுதான் உத்தமம், உண்மை. ஆண்டவரை பற்றிக்கொள்வதில் ஒரு உண்மை. அப்படி நீங்க இருக்கும்போது அடைக்கலாம் குருவியை பார்க்கலாம் கர்த்தர் உங்களை விசேஷித்தமானவர்களாய் பாதுகாப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. ஆகவே இன்றைக்கு நம்ம வார்த்தைகளை பார்த்தோம். ஒரு பக்கம் எப்படி இருக்கக்கூடாது என்று பார்த்தோம். ஒரு பக்கம் உங்களை ஆண்டவர் எப்படி போஷிக்கிறார், உங்களை எப்படி வழி நடத்துகிறார் அப்படின்றத பார்த்தோம். அல்லேலூயா. ஆகவே கர்த்தரோட நம்ம இசைந்து வாழ்வோம். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்கள் செய்யலாம். அல்லேலூயா.